أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة فاسعوا إلى ذكر الله وذروا البيع ذلكم خير لكم إن كنتم تعلمون اللهم صل على محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم صل على محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد எல்லா புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற ஏக இறைவனாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு புகழும் புகழ்ச்சியும் உரித்தாகட்டுமாக. அடுத்து போற்றும் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நபிகள் நாயகத்துடைய சுன்னத்தான வழிமுறைகளை திருமறை குர்ஆனை பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய சமகாலத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமுதாயத்தில் இறைச்சமுடையவர்களாகிய நம் அனைவர்களின் மீதும் பிறகு இனிமேல் வரக்கூடிய நல்லடியார்கள் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றும் உரித்தாகட்டுமாக நிலவட்டுமாக என்ற உல தூய்மையோடு பிரார்த்தனை செய்தவனாக யோகல் ஜுமாவுடைய முதல் உரையை நான் துவக்கம் செய்கிறேன். கணியத்திற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் பேரவர்களால் அருள் பொங்கும் யோகல் ஜுமாவுடைய தினத்திலே நான் எடுத்துக்கொண்ட யோகல் ஜுமாவின் முதல் உரையின் தலைப்பு என்னவென்று சொன்னார், யோகல் ஜுமா பற்றிய தவறான புரிதலும் உண்மையான தெளிவும் என்ற தலைப்பாக தேர்வு செய்து இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கு ஜும்மாண்டா யோகல் ஜும்மா வெள்ளிக்கிழமை என்றால் என்ன, அந்த வெள்ளிக்கிழமையில நாம் எதை பேசப்பட வேண்டும், இந்த யோகல் ஜும்மாவில் நமக்கு எவ்வளவு நன்மைகளை அல்லாஹ் வழங்குகிறான், அதன் மூலமாக உயர்ந்த சொர்க்கம் என்ற ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் சொர்க்கத்துக்கு உரியவர்களாக நம்மால் ஆக முடியும் என்ற அடிப்படையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில் வலியுறுத்தக்கூடிய அந்த வழிகாட்டுதல்களை பற்றியும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்குத்தான் இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. ஜும்மாவை பற்றி வெள்ளிக்கிழமையை பற்றி அல்லாஹ் திருமறையில பேசும் பொழுது வெள்ளிக்கிழமைன்னு டைப் பண்ணாலே அந்த ஒரு வசனம் தான். யோகல் சபுத்து சனிக்கிழமை பல மாதிரி சில கிழமைகளை சொன்னாலும் கூட சனிக்கிழமையில் வரம்பு மீறி அழியப்பட்டார்கள் அவங்க புனிதமாக கருதியான நாள் பூசானங்களுடைய சமுதாயத்தில் அவங்க அழியப்பட்டாங்க. குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் அல்லாஹ் சட்ட வரம்பு மீறினதால அவங்க அழிக்கப்பட்டான். நம்ம சமுதாயம் அழிக்கப்பட்டது அல்ல அழித்தான். அவங்களும் புனிதமான ஒரு நாள் யோகல் ஜும்மா மாட்டி ஒரு நாளை வீணடிச்சாங்க. மீனவர்களாக இருந்தாங்க. அந்த அவனுக்கு உள்ள ஜும்மாவுடைய நாளில் தான் எல்லாம் சோதனைக்காக மீன்கள் வெளியே வரும். உடனே என்ன செய்வாங்க, படகுல போய் போட்டில் போய் அன்றைக்கு கூட நவீன வஸ்துக்களை பயன்படுத்தி நவீன கருவிகளை பயன்படுத்தி நவீன வாகனங்களை பயன்படுத்தி கடல் வாகனங்களை பயன்படுத்தி மீனை பிடிக்க போயிட்டாங்க. பள்ளிவாசல் தூங்க ஆரம்பிச்சது. நவீன 2 பேர் அவன் ஈமான் கொண்டவர்களும் தொழிலுக்கு வரக்கூடிய நிலை மற்றவங்க எல்லாம் போயிட்டாங்க. இது ஜும்மா மற்ற அளவுக்கு போயிட்டாங்க. இந்த சனிக்கிழமை இங்கே செட் ஆகாது, வேற ஒரு நாளில் வைங்கிற மாதிரி நம்ம கூப்பிட்ட சொல்லுவோம். நம்ம சமுதாயத்தில் அந்த மாதிரி கிராமப்புறங்களில் பல இடங்களில் அவர்களுக்கு வேலை இருக்குது என்பதற்காக அப்படி அந்த மாதிரி என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அப்படி போயிட்டாங்க. இல்லை அவர்களை அழித்தான்னு சொல்லிட்டாங்க. நம்ம சனிக்கிழமையை பற்றி குர்ஆன் பேசுகிறது. அவர் அந்த தீயவர்கள் அழியப்பட்ட செய்தியை உருமாற்றம் செய்து அவர்களை அழித்து நாம் என்ன செஞ்சோம், தடம் இல்லாமல் ஆக்கிவிட்டோம் என்று அல்லாஹ் சொல்லிக்காட்டக்கூடிய விஷயத்தை பார்க்கணும். வரம்பு மீறிட்டான்.
நபியுடைய பேச்சை கேட்கல, அல்லாஹ்வுடைய சட்ட வரம்புகளை மீறி போட்டான். இதனால அந்த புனித நாளாக கருதப்பட்ட ஒரு பெருநாள் கூட கருதப்பட்ட அந்த சமுதாயம், முந்தைய சமுதாயத்தில் அவர்கள் அறியப்பட்டார்கள் என்ற செய்தி, மூசாவுடைய சமுதாயத்தோட செய்தி அதெல்லாம் நமக்கு சொல்லி காட்டக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். நம்ம சமுதாயத்துக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்றான் திருமறை குர்ஆன்ல, வெள்ளிக்கிழமைன்னு அடிச்சு அந்த ஒரு வசனம் தான். அந்த ஒரு வசனத்துல ஏராளமான நன்மைகளையும் அறிவுறுத்தலையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கிறான். ஒரு பெரிய ஒரு படிப்பினை அல்லாஹ் வைத்திருக்கிறான். என்ன வசனம்? 62வது அத்தியாயத்துடைய 9வது இறைவசனம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்அத்தி ஃபஸ்அவ் இலா ذிக்ரில்லாஹி வ தருல் பை' தாலிகும் கைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமூன். நம்பிக்கை கொண்டவரே, வெள்ளிக்கிழமைகளின் தொழுகைக்காக அழைக்கப்பட்டால் அல்லாஹ்வை நினைப்பதற்கு விரையுங்கள், வியாபாரத்தை விட்டுவிடுங்கள். நீங்கள் அறிந்தால் தாலிகும் கைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமூன், நீங்கள் அறிந்தால், தெரிந்தால், புரிந்தால், தெளிவுடையவர்களாக இருந்தால், படிப்பினைவாதியாக இருந்தால் இதுதான் உங்களுக்கு சிறந்தது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அப்போ ஜும்மா தொழுகைக்கு வருமாறு அண்ணா ஹைக்கு கொடுக்கலாம். எல்லா ஜும்மா கடமை, கட்டாய கடமை. மற்ற தொழுகை தானே கடமை. அதுக்கெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் புது விதியாக சொல்லிட்டு போயிட்டாங்க. சுபுஹ் கடமையா இல்லையா? கட்டாய கடமை. லுஹர் தொழுகை கடமையா இல்லையா? கட்டாய கடமை. அஸ்ர், மக்ரிப், இஷா என்ன அதையெல்லாம் எல்லாம் பேசும் பொழுது ஒரு புது சட்டமாக பல இடங்களில் பேசலாம். வாக்கிமு ஸலாத்த, தொழுகை நிலைநாட்டுங்கள், வாக்கு சக்காத்த, சக்காத்த கொடுங்க எல்லாம் பொதுப்படையாக சொல்லிட்டான். கிழமையை சொல்லி தானே பேசுகிறான். அதுபோல் அல்லாஹ் பொதுவான தொழுகைகளை பற்றி பேசும்பொழுது அல்லாஹ் என்ன செய்யறான்? பொதுவாக குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றான்? சுன்னத்தை மன்தல் அரசலாம் அப்படின்னு அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறையை பற்றி பேசிட்டு வரும்போது, இந்த சூரியன் மறைஞ்சதில் இருந்து நபியை நீங்கள் சூரியன் மறைந்த புகரில் இருந்து இருள் சூழ் முறையில் உள்ள தொழுகைகளை தொழுவுங்கள். லோகராசன் மகிழ் விஷாடு இரவில் ஒரு பகுதியில் தொழுகையை நிலைநாட்டுங்கள். ஃபஜ்ர் தொழுகை உங்களுக்கு மலக்குமார்கள் மலக்குமார்கள் சாட்சி சொல்லக்கூடிய தொழுகையாக இருக்கிறது என்றால் நம்ம புதுப்படையாக சில தொழுகைகள் பரவான தொழுகையை பேசலாம். சுபுஹ் தொழுகை வானவர்கள் சாட்சி சொல்லக்கூடிய தொழுகை. சூரியன் உச்சி சாய்ந்ததிலிருந்து உண்டான தொழுகைகளை தொழுவுங்க. குறிப்பா சுபுஹ் தொழுகை மலக்குமார்கள் சாட்சி சொல்லக்கூடிய தொழுகை. ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதுபோல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 2 குளிர் நேர தொழுகைகளை எந்த காரணத்துக்கும் விட்டுறாதீங்கங்கறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு தூக்கம் போன்ற எது மிகைத்தாலும் தூக்கத்துலாம் உதறி தெளியறணும். உடல் அசதியா இருந்தா உதறி தெளியறணும். வியாபாரமா தூக்கி போட்டுட்டு வரணும். மறுமைக்கா இஸ்லாம் பெரியதாக மறுமைதான் எங்களுடைய இலக்கை இருந்தால் 2 குளிர் நேர தொழுகைகளை விட்டு விடாதீர்கள். மார்க்கம் சொல்வது என்ன? சூரியன் உதிப்பதற்கு முன்னால் சுபுஹுடைய தொழுகையை விட்டு விடாதீர்கள். சூரியன் மறைவதற்கு முன்னால் அசருடைய தொழுகையை விட்டு விடாதீர்கள். இது 2ஐயும் மிக தூக்கம் போன்ற எந்த காரணங்களாலும் மிகைத்து உங்களை அறியாமல் விட்டுறாதீங்க என்று அவ்வளவு நன்மைகள் பெற்றுத் தரக்கூடிய தொழுகை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸின் வாயிலாக சொல்லி காட்டுறாங்கன்னு சொன்னா, இப்படி எல்லா தொழுகையும் முக்கியம். அதுக்காண்டி லோகத்துலாம் இருக்குன்னு பொருள் அல்ல. அதற்காண்டி மகரிப சோம்பேறித்தனம் காட்டணும்னு பொருள் அல்ல. அல்லாஹ் நமக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த நெஞ்சத்துல மனசை பலகீனப்படுவான். லோகத்துல தூங்க மாட்டான். சாப்பாடு வைத்தப்பட்டு பசிக்கு உடனே தொழுதுவான். அதுபோல மகரிபுடைய நேரம் அதுவும் தூக்கமாக இல்லாத நேரம் ஊர் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க, வியாபாரம் பண்ணிட்டு வந்துடுவாங்க. இஷாவுடைய நேரம் வர முடியும். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அசரில் சாப்பிட்டு விடுவாங்க. 2 மணிக்கு சிவப்படுத்தா கொரட்டை விட்டு தூங்குறது முடிஞ்சு அசத்துல போயிடுச்சு. சுக்கூட எந்திரிக்க மாட்டான். சீக்கிரம் 3 முடிச்சு போடுறான்ல. ஒரு உறங்கினால் அவனுடைய பிடரியில 3 முடிச்சை போடுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, போட்டு இன்னும் நீண்ட இரவு இருக்கிறது தூங்கு. இன்னும் நீண்ட இரவுகள் இருக்குது. எப்ப? 3 மணிக்கு இரவு அன்டைம்ல இரவு 3 மணிக்கு சுக்குடைய நேரம் வரதுக்கு முன்னாடி 4:45 மணிக்கு அப்புறம் எந்திரிப்பான் யூரின் போறதுக்கு. 5 மணி 4:45 வாங்க சொல்லிருச்சா, இன்னும் 1/2 மணி நேரம் கிடக்குதுல, 20 நிமிஷம் இருக்குதுல படுப்பான். இது இந்த சைத்தான் நீண்ட இரவு இருக்கிறவங்களை என்ன செய்வான்? நீண்ட இரவு இருக்கிறது, ஆகையால் கொஞ்சம் தூங்கி
சொன்னார்கள். அதையும் மீறி ஷைத்தானுடைய முடிச்சுக்கள் அவிழ்க்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அவர் எந்திருக்கிறார். ஒரு ஷைத்தானுடைய ஒரு முடிச்சு அவிழ்கிறது, தூக்க கண்ணை கசக்கி ஒளி செய்கிறாரு. இரண்டாவது முடிச்சியும் அவிழ்கிறது, இமாம் ஜமாத்தோடு தொழுகிறார். மூன்று முடிச்சியும் அவிழ்ந்து உடல் சுறுசுறுப்புடையவராக, மனம் கம்பீரமாக, மனம் சோம்பேறித்தனத்துக்கு அப்பாற்பட்டு சுறுசுறுப்புடையதாக, ஒரு சந்தோஷமானவராக காலை பொழுதை அழைகிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புது விதியாக சுபுஹ் தொழுகை, அசர் தொழுகையை பற்றியும் சுபுகை பற்றி விளக்குறாங்க, அசர் தொழுகையை பற்றி விளக்குறாங்க, இஷாவை பற்றி விளக்குறாங்க. முனாஃபிக்குக்கு சுபுஹ் தொழுகை கஷ்டம், இஷாவுடைய தொழுகை கஷ்டம் என்றெல்லாம் நயவஞ்சக பயன்படுத்தி விளக்குறாங்க. இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய இந்த மார்க்கத்தில் ஜும்மாவை பற்றி பேசுகிறது. ஜும்மாவில் வெள்ளிக்கிழமை அழைக்கப்பட்டால் வாரத்தில் ஒரு முறை பள்ளியாசலுக்கு வாங்க, ஜும்மா தொழுகைக்கு வருகை தாருங்கள். வியாபாரத்தை வியாபார நேரம் 11 காலை வியாபாரம் தானே வியாபாரம். காலையில் அரிசி பருப்பாத்தி வாங்க வருவாங்க, மற்ற ஜாமான் வாங்க போவாங்க. காலையில் தான் காலையில் ஒரு 50% வியாபாரம் நடக்கும், 50% அசலுக்கு போய் நடக்கும். 2 வியாபாரத்துக்கு விட மாட்டான் மனுஷன். இந்த நேரத்தில் தொழுகைக்கு வா, ஜும்மாவுடைய தொழுகைக்கு வாருங்கள். தொழுகைக்கு வந்தா நீங்க அறிந்தால் ஜும்மாவுடைய நன்மைகளை, அதனுடைய விஷயங்களை, செய்திகளை அறிந்தால் அதுதான் உங்களுக்கு சிறந்தது என்று அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய நிகழ்வை பார்க்கிறோம். வியாபாரத்தை கடையை மூடும். ஜும்மாவுடைய வாங்கு சொல்லப்பட்டால் வாங்கு சொன்ன நேரத்தில் மூட முடியாது. முன்ன தொழுகை போய் அப்பா குளிக்க போனாங்க, குடிக்காம குளிக்க போயிட்டு வரதுக்குள்ள வாணிஜா சலாம் கொடுத்துருவாரு. தொழுகை முடிச்சு பயான் முடிச்சு தொழுகை சலாம் கொடுக்கப்படும். அல்லாஹ் சொல்லுவது என்ன செய்யலாம்னு கேட்டால் அப்படி சொல்றாலும் கூட நம்ம முன்கூட்டியே கடை அடைத்து விட்டு 11 மணிக்கெல்லாம் முடிஞ்சா 11 மணி 11:30 மணிக்கெல்லாம் கடையை மூடிட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக ஜும்மாவுக்கு வந்துடணும். அந்த மாதிரி வருகைத்தார்கள் அதுதான் உங்களுக்கு சிறந்தது என்று மார்க்க நமக்கு சொல்லக்கூடிய விவகாரத்தை பார்க்கிறோமா இல்லையா? இந்த ஜும்மாவுடைய தெளிவு என்பது அந்த கடைசி ரக்காத்துல வருது, சலாம் கொடுக்கும்போது. இதெல்லாம் பெயர்தானி முஸ்லீமா இல்லையா? அவனுக்கு இஸ்லாம் கட்டுகளும் சம்மந்தம் இருக்கிறதா? இல்லையே. அப்ப அல்லாஹ் எப்படின்னா சொன்னா, உங்களுக்கு தொழுவார் ஜும்மாவுக்கு வந்துரு, வந்த பிறகு அல்லாஹ் சொல்கிறான், ஃபைதா குலியத்திஸ் ஸலாத்து ஃபன்தஷிரு ஃபில் அர்லி வப்தகு மின் ஃபضலில்லாஹி வذ்குருல்லாஹ கஸீரன் லஅல்லகும் துஃப்லிஹூன். 62வது அத்தியாயத்துடைய 10வது இறைவசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், தொழுகை முடிக்கப்பட்டால், யௌமுல் ஜும்மாவுடைய தொழுகை முடிக்கப்பட்டால் அல்லாஹ்வின் அருளை தேடுவதற்காக நீங்க வியாபாரத்தை கடையை போய் தொடங்க, பூமியில அலைந்து அல்லாஹ்வின் அருளை தேடுங்கள். வப்தகு மின் ஃபضலில்லாஹி வذ்குருல்லாஹ கஸீரன் லஅல்லகும் துஃப்லிஹூன். அல்லாஹ்வை அதிகமாக நினையுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், தொழுகை முடிச்சா டியூட்டி முடிஞ்சு போ, கடையை தர. அல்லாஹ் அதிகமாக நினைச்சுக்க. அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்ட போடக்கூடிய அந்த மார்க்கம். அல்லாஹ் நினைக்கக்கூடிய விஷயத்துல லிமிட்டே இல்லை. தூங்க போறியா, அல்லாஹ் நினைச்சுக்க. கடையில இருக்கிறியா, அல்லாஹ் நினைச்சுக்க. பள்ளியாசல்ல இருக்கிறியா, அல்லாஹ் நினைச்சுக்க. அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹ் கேட்கிறான், அல்லாஹ் நம்மளை கண்காணிக்கிறான் என்று சொல்லி இதை நினைத்துக்கொள் என்று லிமிட் இல்லாமல் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் அக்பர் சுப்ஹானல்லாஹ் மஸ்கா சொல்லிக்கிட்டே நீ அல்லாஹ் நினைவு கூறு என்று அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். அப்ப ஜும்மாவுடைய சிறப்புகளாக அல்லாஹ் என்ன சொல்றான், அவ்வளவு முக்கியமான விஷயங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ் இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இறுதி சமுதாயமான நாம் தான் மறுமை நாளில் முந்தியவர்களாகும். உலகத்துல நம்ம தானே இறுதி சமுதாயம். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமுதாயம் தான் கடைசி சமுதாயம். அவர்களுக்கு பிறகு எந்த சமுதாயமும் இல்லை, எந்த நபியும் இல்லை. ரசூலுல்லாஹ் கடைசி நபி, ஹாத்தமுன் நபி. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இறுதி சமுதாயமான நாம் தான் மறுமையில முந்தியவர்களாகும். ஆயினும் சமுதாயங்கள் அனைத்திற்கும் நமக்கு முன்பே வேதங்கள் கொடுக்கப்பட்டு விட்டன. தௌராத்தா, இன்ஜீலா, ஜபூரா எல்லாம் சுலைமான் நபி, அவர்கள் தாவூத் நபி, மூசா, ஈசா எல்லாத்தையும் வேதம் கொடுக்கப்பட்டது. கடைசியாக நபிகள் நாயகம் எனக்கு தான் வேதம் கொடுக்கப்பட்டது என்றாலும் கூட நமக்குள்ள சிறப்பு சக்தி என்ன? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இது வெள்ளிக்கிழமை நமக்குள்ள ஒரு புனித நாள், நமக்குள்ள பெருநாள், நோம்பு பெருநாள், அஜி பெருநாள் இருக்குது. அது வருஷத்துல வரும். இது வாரம் வரக்கூடிய பெருநாள். அது வருஷத்துல ஒரு முறை நோம்பு பெருநாள், ஹஜ்ஜி பெருநாள். இது வாரம் ஒரு பெருநாள். வேலைக்கு இப்பதான் என்ன செய்வாங்க, எப்படிப்பட்ட ஒரு பெருநாள்,
இப்பதான் வந்துட்டு என்ன செய்யலாம், ஒரு கசப்பான இதுகளை ஆக்குறது வீட்டில் கீரையா, அது தவறு கிடையாது. வேணுக்கு என்ன இஸ்லாம் என்ன அல்லாங்கிற மாதிரி இதெல்லாம் இறைச்சிகள் ஆக்கப்பட வேண்டும். வீட்டில் உணவு சாப்பிட ஜும்மாவுடைய நாளத்தோ பெருநாள் இவ்வளோ வாய்க்கு ருசியான காய்கறி கறி வகைகள் சமைக்கப்பட வேண்டும். நோயாளியாக டைம் சுகர் அது இதுன்னு அவங்கள கழிச்சிடுவோம். பத்தி இருக்கக்கூடியவங்கள ஆரோக்கியமாக இருக்கிறவங்கள கூட என்ன சும்மா சூட மீனை வாங்கு, கருவாடை வாங்கு, காய்கறியை போடு. இது என்ன, இது பெருநாளுக்கு கொண்டாட நோம்பு பெருநாளுக்கு செய்வீங்களா, அச்சு பெருநாளுக்கு செய்வீங்களா, பாவக்காய் வைக்குவீங்களா? இதெல்லாம் தவறு கிடையாது. என்ன வேணாலும் ஆக்கலாம். ஒரு பெருநாளுக்கு மகத்துவம் புனிதம் இருக்குதா இல்லையா? இப்பதான் சூட மீனை வாங்குறது, கருவாட்டை வாங்குறது, அது இது என்ன செய்யறது, இப்படி எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயத்தை கண்ணியப்படுறது புனிதமான ஒரு நாள். நபிகள் நாயகம் சொன்னாங்க, இந்த நாள்ல இந்த வெள்ளிக்கிழமை நமக்கு புனிதமான ஒரு நாள். இதை யூத பையன்கள் கிறிஸ்தவ பையன்களுக்கு இதை ஒரு சந்தேகத்துக்குரியா பார்ப்பாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதரவர்கள், சனிக்கிழமை நமக்கு வெள்ளிக்கிழமை புனித நாள், சனிக்கிழமை யூதர்களுக்கு, அதுபோல ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களுக்கு புனித நாள் அவங்க கருதுறாங்க. இந்த அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தியாக முஸ்லிம் அவர்களுடைய 3486, புகாரில 3486, முஸ்லிம்ல 1417 போன்ற ஹதீஸ் கிரந்தங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வெள்ளிக்கிழமை புனிதமான நாள். இன்னைக்கு கூடுதலாக செய்தி வருது அப்படின்னு கேட்டா, உங்களது நாட்களில் மிகச்சிறந்த நாள் வெள்ளிக்கிழமையாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன்று நாள் தான் அந்த டே வெள்ளிக்கிழமை தான் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள். அந்நாளில் தான் அவர்களது உயிர் கைப்பற்றப்பட்டது. பூமிக்கு வந்த அப்புறம் மூத்தா போனார்ல, அந்த நாளில் தான் ஆதமுடைய உயிர் கைப்பற்றப்பட்டது. அந்த நாளில் தான் சூர் உதவக்கூடிய நிகழ்வு கியாமத் நாள் வரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த நாளில் தான் கியாமத் நாள் வரும். அந்த நாளில் வெள்ளிக்கிழமையில என் மீது அதிகமதியில் ஸலவாத் சொல்லுங்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். இன்னும் தலா ஸலவாத் சொல்லுங்கள். நான் 1000 தடவை எழுதிச்சிருக்கேன். ரசூலுல்லாஹ் முஹம்மது பேர் வந்தவொடனே நிறைய ஸலவாத் அவங்கள சுன்னத் ஜமாஅத் மதஹப் எழுதி வச்சிருக்காங்க. இதுதான் ஒரிஜினல் ஸலவாத். இந்த ஸலவாத்தை ஓதுனீங்கன்னு சொன்னா எனக்கு எடுத்துக்காட்டப்படும், இன்னும் அடியான் இன்னுடைய மகன் எனக்கு ஸலவாத் சொன்னாண்டு எடுத்துக்காட்டப்படும் சொன்ன உடனே சஹாபாக்கள் கேட்டார்கள், நீங்க தான் மூத்தா போயிருங்களே, அல்லாஹ்வுடைய தூதர் நீங்க தான் அழிந்திருப்பீர்களே, அப்படி இருக்கும் பொழுது எப்படி உங்களை எடுத்துக்காட்டப்படும்? நாம நபிமார் என்று சொன்னாங்க. நபிமாருடைய உடல்களை இந்த பூமியினுடைய மண் சாப்பிடுவதை விட்டு நல்லா தடுத்து விட்டான். இறை தூதர் மூத்தா போய் அடக்கினா மண் சாப்பிடாது, அதற்கு தலை இருக்கிறது. எங்களுக்கு சிறப்பு மாணவர்கள் என்று சொல்கிறார்கள். பூமியில சில மாணவர்கள் சுற்றுகிறார்கள். நபிகள் நாயகத்தின் ஸலவாத் சொன்னவர்கள் மீது யார் சொல்றாங்களோ அதை ரசூலுல்லாஹ் எடுத்து சொல்வார்கள். சலாம் சொன்னா ரசூலுல்லாஹ் நபி சொல்லுவாங்க என்ற அடிப்படையில் அந்த ஹதீஸ் முடிகிறது என்று சொன்னால், அவுசுடைய சஹாபி அறிவிக்கிறார். நூல் அபூதாவூதுல 883வது நபியுடைய பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். அப்ப ரசூலுல்லாஹ் ஸலவாத் சொல்லப்பட வேண்டும். இந்த நாளில் தான் வந்துக்கிட்டு இன்னும் சொல்றாங்க, ஜும்மாவுடைய நாளில் ஒரு நாள் இருக்கிறது. ஒரு ஜும்மாவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கிறது. அந்த நேரத்தில் ஒரு அடியான், ஆணோ பெண்ணோ, ஆம்பளையோ பொம்பளையோ, எதை பற்றி அல்லாஹ்விடத்தில் நல்ல விஷயங்களை கேட்டாலும் அல்லாஹ் அந்த துஆவை அங்கீகரிக்கிறான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு ஜும்மாவுடைய நாளில் சூரியன் மறைந்தில வியாழக்கிழமை பின்னேற மகிழ்வு அப்ப இருந்து இந்த வெள்ளிக்கிழமையுடைய மகிழ்வு வருதுல, இன்னைக்கு சனி பின்ன வெள்ளிக்கிழமை மகிழ்வு ஒரு 6-7 மணிக்கு மகிழ்வாயிரம் 5:45 இருக்கு. அந்த நாளுக்கு தக்கவாறு சூரியன் முன்ன பின்ன வரும்பொழுது அப்ப 5:50 பாம் சொல்லுதான் மகிழ்வு. இந்த நேரம் வரைக்கும் ஒரு நேரம் இருக்கிறது. வியாழக்கிழமை முடிஞ்சு பின்னால வெள்ளிக்கிழமை இருந்து சனி இரவு, சனி வெள்ளி முடிகிற வரைக்கும் ஒரு நேரம் இருக்கிறது. அந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் எதை பற்றி கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும். அதற்கு சொல்ல பல ஹதீஸ்கள் வந்தாலும் நமக்கு ஏற்கத்தக்க ஒரு செய்தியாக வரக்கூடியது ஜும்மாவுடைய நேரத்தில்
ஜும்மா தொழுகையில இமாம் அவர்கள் அத்தஹியத்துல இருந்து கடைசி இருப்புல சலாம் கொடுப்பதற்கு முன்னால் கொஞ்ச நேரம் கேட்கக்கூடிய பிரார்த்தனை அது ஒரு சிறந்த ஒரு நேரமாக கருதக்கூடியதாக நமக்கு அந்த ஹதீஸ்களை கவனித்து ஆய்வு செய்யும் போது நமக்கு தெரிகிறது. அப்ப அந்த மாதிரி அத்தையாருடைய கடைசி இருப்புல துவா செஞ்சோம்னு சொன்னா வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய தொழுகையில அது நமக்கு அந்த துவா அங்கீகரிக்கப்படும் என்று நமக்கு ஆதாரம் கிடைக்கக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். அதுபோல அல்லாஹ் வந்து நமக்கு நிறைய செய்திகள் ஜும்மாவுடைய விஷயமா அல்லாஹ் நம்ம சொல்றாங்க இல்லையா? சூர் ஊதப்படக்கூடிய நாள் இதுதான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்கல்ல, என்ன சொல்றாங்க? 6வது அத்தியாயத்துடைய 23வது இறைவசனம், وَهُوَ الَّذِي خَلَقَ السَّمَاوَاتِ وَالْأَرْضَ بِالْحَقِّ وَيَوْمَ يَقُولُ كُن فَيَكُونُ قَوْلُهُ الْحَقُّ وَلَهُ الْمُلْكُ يَوْمَ يُنفَخُ فِي الصُّورِ عَالِمُ الْغَيْبِ وَالشَّهَادَةِ وَهُوَ الْحَكِيمُ الْخَبِيرُ. 6வது அத்தியாயத்துடைய 23வது இறைவசனம், அவனே வானங்களையும் பூமியையும் தக்க காரணத்துடன் படைத்தான். ஆது என்று அவன் கூறும் நாளில் அது ஆகிவிடும். அவனது சொல் உண்மையானது. சூர் ஊதப்படும், யுகமறிவு நாள், எக்காலம் ஊதப்படும். அது சூர் ஊதப்படும் நாளில் ஆட்சி அவனுக்கே உரியது. மறைவானதையும் வெளிப்படையானதையும் அவன் அறிபவன், அவன் ஞானமிக்கவன், அறிந்தவன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். 3வது ஏன்னா வெள்ளிக்கிழமை சூர் ஊதப்படுதுல, அந்த நாளை சூரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். யுக அழிவு நாளில் அந்த எக்காலம் ஊதுறான் அல்லாஹ். மலக்குமார்கள் மூலம் ஊதப்படுகிறது. 36-51 அல்லாஹ் சொல்றான், وَنُفِخَ فِي الصُّورِ فَإِذَا هُمْ مِنَ الْأَجْدَاثِ إِلَى رَبِّهِمْ يَنْسِلُونَ. சூர் ஊதப்படும், உடனே அவர்கள் சமாதிகளில் இருந்து தமது இறைவனை நோக்கி விரைவார்கள். மூத்தாப்பன கபூர்ல அடங்கிய 50 பேர் எந்திரிச்சு போவான். என்னடா எனக்கு என்னாச்சு, இதை கூட இப்படி சத்தத்தோடு எழுப்பப்படுறானே என்று சொல்லி அவன் எந்திரிச்சு போவான். அல்லாட்ட விசாரணை நாளே நல்லா சொல்லலாம். 36-52 காலு யாவைலனா மம்பாதனா மின் மக்ததினா ஹாதா மா வஅத ரஹ்மானு ஸலக்கல் முர்ஸலூன். எங்கள் உறக்கத்திலிருந்து எங்களை உயிர்ப்பித்தவன் யார் என்று கேட்பார்கள். அளவற்ற அருளால் வாக்களித்ததும் இறை தூதர்கள் உண்மை என பிரகடனம் செய்து பிரச்சாரம் செய்து கூறியதுமே இதுவே என்று கூறப்படும். இன்கானத்தில்லா செய்யத்த வாகிதத்தில் பைதாம் ஜமீஉல் லதைனா முஹ்லரூன். ஒரே ஒரு பெரும் சப்தம்தான், ஒரே ஒரு பெரும் சப்தத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. உடனே அவர்கள் அனைவரும் நம்மிடத்தில் ஒன்று திட்டப்படுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடியதை பார்க்கிறோம். அதுபோல அல்லாஹ் நம்ம சொல்றான், வந்துக்கிட்டு 69-13 فَإِذَا نُفِخَ فِي الصُّورِ فَإِذَا نُفِخَ فِي الصُّورِ نَفْخَةٌ وَاحِدَةٌ وَحُمِلَتِ الْأَرْضُ وَالْجِبَالُ فَدُكَّتَا دَكَّةً وَاحِدَةً فَيَوْمَئِذٍ وَقَعَتِ الْوَاقِعَةُ. ஒரே ஒரு தடவை சூர் ஊதப்பட்டு பூமியும் மலைகளும் தூள்தூளாக்கப்பட்டு ஒரே அடியாக தூள்தூளாக்கப்படும் பொழுது அந்நாளில் தான் அந்த நிகழ்ச்சி யுக முடிவு நான் நடைபெறும் நபியே அல்லாஹ் சொல்றான். வன் சக்கத்தி சமா பகி யௌமைதி வாஹியா. வானம் பிளந்துவிடும், அன்று உறுதியற்றதாக இருக்கும். வெள்ளிக்கிழமையில உள்ள உலகத்தை அழிப்பான். அப்ப வானம் பிளந்துவிடும், அது உறுதியற்றதாக இருக்கும். இப்போ உறுதி உள்ளதா இருக்கு. வானத்தை எல்லாம் மதிப்பிட முடியுமா? அப்படி பெருப்பெற்றால படைச்சிருக்காங்க. உறுதியான வானம் மறுமையினால உறுதியற்றதா போயிடும். சிறந்தி பூசி வளமாய் போயிடும். சூடு பூசினா பறந்துடமாய் போயிடும். வல் மலத்தாலா அர்ஜாயியா وَيَحْمِلُ عَرْشَ رَبِّكَ فَوْقَهُمْ يَوْمَئِذٍ ثَمَانِيَةٌ. அந்த அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வானவர்கள் அதன் ஓரங்களில் இருப்பார்கள். அந்நாளில் உமது இறைவனின் அரிசை தமக்கு மேலே 8 வானவர்கள் சுமப்பார்கள். வறுமை நாளில் யௌமைதின் துரவுன லா தஹஃபா மின்கும் ஹாஃபியா. அந்நாளில் விசாரணைக்காக நிறுத்தப்படுவீர்கள். உங்களிடமிருந்து எதுவும் மறையாது. நீ செஞ்ச அயோக்கியத்தன, தில்லு முள்ளு, விபச்சாரம், வட்டி, திருட்டு, என்ன பாவம் செஞ்சியோ, நன்மையான காரியம், தொழுகை, நோம்பு, ஜக்காத், ஹஜ்ஜி, அல்லாஹ்வுக்கு பயந்து இறைச்சி தரும் வாழ்ந்த எல்லா விஷயங்களும் எதுவும் மறையாது விசாரணையுடைய நாளில். அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். அல்லாஹ் அந்த மாதிரி என்ன செய்யலாம்? அல்லாஹ் சொல்லி காட்டி சொன்னான், ஃபம்மாமன் ஊத்திய கிதாபஹு பியமீனிஹி ஃபயகூலு ஹாவு முக்ரவு கிதாபியா இன்னி வனந்து அன்னி முலாக்கினி கிசாபியா. எனவே தமது வலது கையில் புத்தகம், அந்த பாஸ்போர்ட், ஜெயிக்கப்பட்ட பாஸ்போர்ட் வழங்கப்பட்டதோ, அவன் நற்சான்றிதழ் வழங்கப்பட்டதோ, அவன் கூறுவான், எனது புத்தகத்தை வாசியுங்கள், நான் எனது விசாரணை சந்திப்பேன் என்று நம்பி இருந்தேன் உலகத்தில். அதனால ஜும்மாவுடைய தொழுகையில கரெக்டாக வந்துட்டேன். நான்
ஜும்மாவோட சொன்னாங்கல்ல, ஜும்மாவோட முதல்ல வந்தா ஒட்டகத்துடைய நன்மை, தர்மம் கொடுத்த நன்மை. இரண்டாவது முதல் சாரார். இரண்டாவதாக வந்தா ஜும்மாவுடைய தொழுகைக்கு இரண்டாவதாக வந்தால் ஒரு மாட்டை குர்பானி கொடுத்த நன்மை. எத்தனை ஜும்மாவை கேட்கிறோம். சொன்ன அவருக்கு வாயில இருந்து வாய் பொத்து போயிடுச்சு, அவர் வாய் வழி வந்துருச்சு சொன்ன அஜத்குமாரிகளுக்கு மக்கள் தெரிந்தல. எத்தனை ஜும்மாவோட கூட்டையில அந்த ரெண்டாவது சொல்லிடுவாரு. அப்படியெல்லாம் குர்பானி சொன்னாங்களா இல்லையா? பெருமானா சொல்லி காட்டுறாங்க. அது போல மூன்றாவதா வந்தால், அது போல ஒரு ஆடு, அதுக்கப்புறம் வந்த ஒரு கோழி, அப்புறம் முட்டைன்றதெல்லாம் 5 வகை நாட்கள் கேட்டகிரியில பிரிச்சு சொன்னாங்களா இல்லையா? பிறகு இமாம் நண்பர்கள் வந்து விட்டால் பயான் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்னு சொன்னா வானவர்கள் வருகை கட்டி மூடிவிடுவார்கள். மூடிவிட்டு என்ன செய்வாங்க? இமாமுடைய வருகை கேட்க வந்துடுவாங்கன்றதெல்லாம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல. அந்த விஷயத்துல யாருக்கு அந்த கவனமா இருக்கணும். ஜும்மாவுக்கு நேரத்தோட வந்துடணும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதான் அல்லாஹ் சொல்றான், எவன் மக்கள் சொல்லுவான் மறுமையை வெற்றியாளர்கள், இந்த புத்தகத்தை படிச்சுப்பாரு, நான் ஜெயிச்சிட்டேன், பாஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி அப்படியெல்லாம் சொல்லுவார்கள். ஜன்னத்தின் ஆலியா, அவர்கள் திருப்திகரமான வாழ்க்கையிலும் உயரமான சொர்க்க சோலைகளிலும் இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். அது போல ஜும்மா பற்றி சொல்ல பேசும்போது ஜும்மா நாளில் அல்லாஹ் குளித்து சுத்தமா, பொதுவாக இஸ்லாம் சொல்லுது அத்துகூர் சத்துலீமான், சுத்தத்தை விரும்பக்கூடிய ஒரே மார்க்கம் இஸ்லாம் என்பதை எவனாலும் எந்த கும்பனாலும் மறுக்க முடியாது. இஸ்லாமே சுத்தம் என்றாலே இஸ்லாம் புது விதி. அது குறிப்பான விதி என்ன? பள்ளியாசலுக்கு 5 வேலைக்கு வரும்போது சுத்தமாவா, ஒரு செஞ்சுட்டு வா, அத்தனை போட்டுட்டு வா, உன்ட்ட இருக்கிற சூப்பர் புது சட்டையை, உன்ட்ட இருக்கிற சட்டையில புது சட்டைனா கடையில வாங்கிட்டு வராத, இருக்கிற சட்டையை அயன் பண்ணி அழகா போட்டு வா என்று மார்க்க சொல்லக்கூடிய அந்த மார்க்க ஜும்மாக்கு வரும்போது அத்தனை போடு, எண்ணெயை தேய்ச்சி எண்ணெய் தேய், நல்லா நறுமணத்தோட கபண்டு வா, அப்போ உனக்கு விதிக்கப்பட்ட சுண்ணத்தான உண்மையான தொழுகையை தொழுகு என்றெல்லாம் ஜும்மாவுடைய தொழுகை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, ஜும்மாவுடைய உண்மையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் சொன்னாங்களா இல்லையா? அப்படின்னா நம்ம செஞ்சா சொல்றாங்க, ஒரு ஆண்டு நோன்பு நோட்டு, ஒரு ஆண்டு நின்று வணங்கிய நன்மை கிடைக்கும் என்றெல்லாம் இந்த கருத்துல கூட அந்த அப்படியே கூட அதிசயம் வரக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். எப்படி வருது? யார் தலை கழுவி குளித்து ஆரம்ப நேரத்திலே புறப்பட்டு முந்திய பள்ளியாசலுக்கு வந்து இமாமுக்கு நெருக்கமாக இருந்து உரையை செவியிட்டு யார்ட்டை பேசாம இன்னத்தை செதற விடாம இருந்தார் என்று சொன்னால் அவருக்கு அவர் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு காலடிக்கும் ஓராண்டு நோன்பு நோற்று ஓராண்டு நின்று வணங்கிய நன்மை உண்டு என்று நபிகள் நாயகம் சொன்ன செய்தியை அவசியம் சகாரி நசையில அவர் அறிவிக்கிறாரு. நசையில அவருடைய 1383 நபிமுறையாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இவ்வளவு பெரிய ஏராளமான சிறப்பு. ஜும்மாவுக்கு 1-2 சிறப்பு அல்ல. ஒரு ஜும்மாவுக்கு வந்துட்டீங்களா, ஒரு ஜும்மாவோட மறு ஜும்மா வரைக்கும் பாவங்கள் மன்னிக்கப்படுது. ஜும்மாவை கரெக்டாக சொன்ன வந்தீங்களா, இந்த ஜும்மா மறு ஜும்மா அங்கிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா சில நாட்கள், அடுத்த 3 நாட்கள், இப்படியே 2 வாரத்தினுடைய ஜும்மா, அடுத்த 3 நாட்களுடைய ஒரு சிறு பாவங்கள் மன்னிக்கப்படுது. பெரும்பாவம் செய்யக்கூடாது, கொலை கற்பழிக்குன்னு போயிடாம சின்ன சின்ன பாவங்களுடைய பரிகாரம் அமைந்த அளவுக்கு சொல்லியிருக்கிறாங்க. இது உணர்ந்து கொள்ளணும். ஜும்மாவோட புரிதல் எப்படி இருக்காங்க. அது போல என்னன்னு கேட்டா, இறுதியா ஜும்மாவோட முதல் முறையில் சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு கேட்டா, என்ன சொல்றாங்க? ஜும்மாவுல இதை பேசக்கூடாதுங்க. என்னடா இது, என்ன யாருக்கு சொல்ல சட்டம்டா? ஜும்மாவோட கண்ணியமானவன் யாருக்கு தெரியாது கண்ணியமானதுண்டு? உன்னை விட அஜித் மயிலுக்கு தெரியாதா? ஓதி படிச்சு வந்தவங்களுக்கு. அப்ப நீங்க எல்லாம் அவாமிகள், உங்களை மட்டப்படுத்தி சொல்ல வரல. அப்படி சில நிர்வாகி சொல்லலாம். சில இடங்களுக்கு போகாம திறந்துட்டேன். ஜும்மா அதை பேசாத, இப்ப அமர்ந்தெடுப்பா, வட்டியை பத்தி பேசாத, பச்சாரத்தை பத்தி பேசாத, கண்ணக்கால ஓடி போற அதை பத்தி பேசாத, யாரும் பேசுவா? இன்றைக்கு தான் வந்தது. நீ பொதுக்கூட்டம் போற இயக்கத்துல, நீ போடக்கூடிய பொதுக்கூட்டம் இயக்கத்துல என்ன டிஎன்டிஜே சார்பா அல்தாபி ஜமாத் சார்பாண்டு இதான் நீ கொண்டு வந்த சட்டம். உங்களுடைய கல்வியா நீ கொண்டு வந்த சட்டம். தப்பு கிடையாது, நன்மை. பொதுக்கூட்டம் நீ கொண்டு வந்த சட்டம். மாநில மாநாடுன்னு சொல்லி இஸ்லாமிய மாநாடு நீ கொண்டு வந்த சட்டம். இன்னும் வாராந்திர பயணம் நீ கொண்டு வந்த சட்டம். இன்னும் எல்லா விஷயமுமே ஒரு இயக்கக்காரர் கொண்டு வந்த சட்டம். பார்க்கறது தவறு கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசின எல்லா விஷயமும் எங்க சும்மா தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விபச்சார கற்பழிப்பை பத்தி மரண தண்டனை பேசுனது சும்மா. குற்றம் செய்தவங்க தலையெடுக்கப்பட வேண்டும் பேசுனது சும்மா. நரக சொர்க்கத்தை பற்றி பேசிய இடம் சும்மா. ஆட்டைய போடுற பணத்தை, ஜக்காத்து பணத்தை அதை பேசிய இடம் சும்மா. பல்வேறு விஷயங்களை சும்மா ரசூலா பேசியிருக்கிறாங்க.
ரசூலுல்லாஹ் பேசாத ஒன்றுமே இல்லை. அதுதான் பொதுக்கூட்ட மேடை. ஜும்மா மேடை தான் நபிகள் நாயகத்துடைய காலத்துல எல்லா மக்களுக்கும் நிறை எச்சரிக்கை போதிக்கக்கூடிய, நரகத்தை பற்றி கடுமை எச்சரிக்கப்பட்ட ஒரு இடம். நீ நினைக்கிறமா இப்ப நீ உருவாக்கி இருக்கிறீங்க. இந்த மாதிரியான சொல்ல உருவாக்கல. மார்க்கத்தை இதை பேசாத அதை பேசாத யாரா நீ சொல்றது எனக்கு? அந்த மாதிரி எல்லாம் சும்மா அதை பேசாத இதை பேசுன்னு சொல்லக்கூடியவங்களை இருக்கிறான்னு சொன்னா நீ தவங்கிதுல. நீ எப்படி தவங்கிதா இருப்பா? மதுரை விட கேடு கட்டவன், சியாக்களை விட கேடு கட்டவன், நன்மையை ஏறி தீமையை தடுக்கிறத செய்யாதுன்னு சொல்லக்கூடிய யார்? அவன் ஜும்மாவை எதையும் பேச வேண்டும். நன்மையான விஷயங்கள், நன்மையை தீமையை தடுக்கணும். ஜும்மாவுடைய மார்க்கத்துக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கம், நபிகள் நாயகம் சொல்ல உத்தரவு. ஜும்மாவுடைய எல்லாத்தையும் பேசு. மற்ற இடத்துல எவன் வரமாட்டான், தூங்குவான். இல்ல தொழுகைக்கெல்லாம் வரமாட்டான். ஜும்மாக்கு குடியார வருவான், குளிச்சுட்டு வருவான். கூத்தியாக்கல்ல வருவான், அப்பாட்டி குளிச்சுட்டு வருவான். ஜும்மாக்கு போவான், வாராந்திர முஸ்லீமா வருவான், பெயர் தாங்கியா. அவனுக்கு 4 வார்த்தை நடந்து போகணும். கண்டனங்களை பதிவு செய்யணும், குரான் கண்டனங்களை உணர்ந்து கொண்டு ஜும்மாவுடைய விஷயத்தில் எல்லாம் பேசப்பட வேண்டும். அப்படி பேசாத இந்த நிர்வாகத்தை இழுத்து மூட வேண்டும். அப்படிப்பட்ட நிர்வாகங்களுக்கு மக்கள் சந்தா கொடுக்கக்கூடாது, அவர்களை புறந்தள்ள வேண்டும் என்று சொல்லிக் கொண்டு ஜும்மாட நன்மை தீமையை தடுப்போம். எல்லா தாய்களும் அதை செய்ய எவன் குறுக்கிட்டாலும் அவனை நிர்வாகத்திற்கு அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொல்லிக் கொண்டு ஜும்மாவினுடைய முதல் முறை நிறைவு செய்கிறேன். யாரை உலக நான் முத்தப்புல்லா அத்தப்பு கார்த்திகி அதா கமூத்தின இல்லாத செய்வோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கணிதத்துக்குரிய சகோதரர்களே, இந்த சங்கி பயிலுடைய அட்டூழியம் இந்திய தேசத்தில் ஆர்எஸ்எஸ்னுடைய கைக்கூலியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய பிஜேபி நாளுக்கு நாள் பல்வேறு ஐக்கியத்தனங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அரசின் பேரில் ஆட்சி அவரிடத்தில் இருக்கிறதா? அதனால என்ன செய்யறாங்க? மக்களை நிம்மதிய உலக நாடுகளிலேயே இந்திய தேசத்தில் உள்ள மக்களுக்கு தான் நிம்மதி இல்லை, நிம்மதி சீர்குலைவு. ஒவ்வொரு நாளும் நாசமா போவோம், என்ன செய்யலாம், இப்படி செய்யலாம், ஒரு அநியாயக்கார அக்கிரமக்காரன்னு சொல்லி ஆம்பளை பொண்ணை காலி தூக்கக்கூடிய ஒரு ஆட்சி பிஜேபி ஆட்சி. பல அந்த மசோதா இந்த மசோதான்னு சொல்லி இப்படி இதுல எஸ்ஐஆர் கொண்டு வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டா, நீங்க இதுல வாக்காளர் இப்ப தேர்தல் வரப்போ சில மாநிலங்கள் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் இவர் மு.க. ஸ்டாலின் திமுக ஆட்சியை கலக்கி எடுக்கணும். இதுக்கு என்னென்ன இயற்கைத்தனம்னா செய்யறாங்க. இந்த கள்ள கூட்டம், இந்த திருட்டுக்கு கூட்டம் எவ்வளவு ஊட்டி பிரேசில்ல உள்ள ஒரு மாநிலத்தையை போட்டு விட்டு அவன் இங்கேயே உள்ளவங்களை போட்டு 42-50 ஓட்டை போட்டு விட்டாங்க. இப்படி திருட்டு பயிலுவ இவங்க என்ன செய்யறாங்க? பரிசுத்தவான்கள் மாதிரி எஸ்ஐஆர்னு சொல்லிக்கிட்டு நாங்கள் வாக்காளர் திருத்தம் நாங்கள் பண்றோம், சிறப்பு திருத்தம் பண்றோம்னு சொல்லி மக்கள் பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது எப்படிங்கிற விஷயத்தில எப்படி பதிவு இதெல்லாம் கண்டிக்கக்கூடிய திராணியும் தில்லும் ஒரே ஒரு பெண்ணுக்கு தான் இருக்கிறது. இந்தியாவில் இந்திய மாநிலங்களில் மேற்கு வங்கத்தினுடைய முதல்வர் மம்தா பானர்ஜி, அது பொம்பளை தானே, என்ன பொம்பளைன்றாலே என்ன பதவியம் இருக்குதுல்ல. அந்த அம்மா வயசு போயிடுச்சு, பொம்பளை இருந்தும் கூட அந்த மாநிலத்தில் முதலமைச்சர், மேற்கு வங்கத்தினுடைய முதலமைச்சர் என்ன செய்யுது? அந்த மக்களை திரட்டி தேவன் 4 கிலோமீட்டர் நடக்குது. எஸ்ஐஆர் வாபஸ் பெறு. இது குடியுரிமை பாதிக்கக்கூடிய ஒரு சட்டம். குடியுரிமை அகதியாளர் போட்டுருவாங்க. குடியுரிமை மற்றொரு வடிவம் சொல்லி மேற்கு வங்கத்தின் முதல்வர் அவங்க மம்தா பானர்ஜி நடத்துறாங்க. தமிழகத்தில் தூங்குறாரு, அதுபோல கேரளாவில் தூங்குறாங்க. உங்களுக்கு எல்லாம் ஏன் அந்த ரோசம் வர மாட்டேங்குது? சும்மா கண் துடைப்பு, நீங்க சும்மா சில வேலைகளை பார்த்தா போதுமா? மக்களை திரட்டு, நீ முதலமைச்சரா உன் மாநிலத்து மக்களை திரட்டு இந்த கயவர்கள், சூழ்நக்கிகள், சார்வர்கள், இவங்களுடைய அந்த ஆங்கிலேயர்கள் சூழ்நக்கிகளுடைய இவங்களுக்கு என்ன செய்ய முற்றுப்புள்ளி வைக்க வருவதற்காக எல்லா மாநிலத்தின் முதல்வர்களும் மக்களை திரட்டி எஸ்ஐஆர் குடியுரிமை திருத்தத்துக்கு உண்டான மற்றொரு வடிவம் மக்கள் அகதிகளாகிறதுக்கு. இதுக்கு நீங்க போர்க்கொடி தூக்கி இந்த இதை ரத்து செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டு அப்படியே நீங்க கொண்டு வந்தா ஃபார்ம்கள்லாம் ஃபேஸ்புக்கில் பாருங்க, கான்டாக்ட் நம்பர் போட்டுருக்கிறாங்க, தொடர்பு கொள்ளாத இது. அதை பார்த்து நீங்க சும்மா ஃபார்மை தப்பா போச்சுன்னு சொன்னா செல்லாதுன்றுவாங்க. அதை 4 பேர் தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு ஃபுல்லா பண்ண வேண்டும் சொல்லிக் கொண்டு இந்த சட்டத்தை, இந்த தேவையில்லா கள்ள கூட்டம் திருட்டுத்தனமா ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க, இவர்கள் ஒழிக்கப்பட வேண்டும் சொல்லிக் கொண்டு கொஞ்சம் ஜும்மாவுடைய நேரம் கொஞ்சம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் கூட போயிருக்கும். அல்லாஹ்வுக்கா பொறுத்துக் கொள்ளுங்க என்று சொல்லிக் கொண்டு நம்ம ஆரம்பிச்சோம். அதனால இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன மாதிரி கெட்டவர்களை எல்லாம் அழித்து நாசமாக்க வேண்டும் சொல்லிக் கொண்டு இன்ஷா அல்லாஹ்வுடைய தூதர்
நிறைவு செய்கிறேன்.